ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ளாரில் வந்து சம்கியில் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளார் வரைஞ்சி அதுக்கு ஃபுல்லுமே வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லோ கலர் சீக்வன்ஸ் அண்ட் எல்லோ கலர் சில்க் த்ரெட்டு, நீடில் நம்பர் 24 சரிங்களா. ஸோ லாங் ஸ்டிச் ஒன்று போட்டு அந்த ஃப்ளார் பெட்டல் இருக்கு இல்லையா, அது லாங் ஸ்டிச் போட்டு சீக்வென்ஸை வந்து ஒன்றுன்னா வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அது மேலே வந்து ஓவர்லாப் ஆகி வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இதில் நம்மளுக்கு வந்து சீக்வென்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒவ்வொன்றும் ஒன்றோட ஒன்று வந்து ஓவர்லாப், அதோட மேலே வந்து ஓவர்லாப் ஆகி வர்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு பெட்டல்லையும். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், லாங் ஸ்டிச் போட்டுட்டு சரி இருங்க, லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு நம்ம சீக்வன்ஸ் வந்து எப்பயும் போல் எப்படி ஹோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நாட் போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு 2 பெட்டல்ஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுறேன் சரிங்களா. அது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற 2 பெட்டல்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது கப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கப் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட் அண்ட் ஒரு கப் சீக்வன்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இதுக்கு வந்து நார்மல் சூயிங் த்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பீடு ஃபஸ்ட்டு வந்து பீடு எடுத்துக்கோங்க, அடுத்தது வந்து கப் சீக்வன்ஸ் அது வச்சு நம்ம இந்த மாதிரி லைனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது இது இன்னும் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னுமே க்யூட்டாக அழகாக இருக்கும் அந்த ஃப்ளார் வந்து. ஸோ உங்களுக்கு புரியணுன்னா பாருங்கள், லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு பீட் ஃபஸ்ட்டு வந்து பீட் எடுத்துக்கோங்க, பீட் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது வந்து கப் சீக்வன்ஸ் எடுத்து நம்ம எப்பயும் போல் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா லைனாக, அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த அடுத்த 3 பெட்டல்ஸ்க்கு வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து சீக்வன்ஸை வச்சு ஃபில்லிங்கில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இது. ஸோ நாட் போட்டுக்கலாம், என் நாட் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா இன்னும் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஷார்ட் ஸ்டிச் போட்டு ஒரு பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ், புரியுதுங்களா. ஒரு ஃபஸ்ட்டு வந்து பீடு, ரெண்டாவது வந்து சீக்வன்ஸ் எடுத்து நம்ம சீக்வன்ஸ் லைனாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அவ்வளோதான். ஸோ அது ஸ்டிச் பண்ணி இந்த மீதி இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அதோட அவுட்லுக் வந்து அழகாக இருக்குது. ஸோ இந்த கர்வ் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சீக்வன்ஸ் வந்து எப்படி ஓவர்லாப் ஆகி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அது கரெக்டாக அந்த லைன் மேலேயே நம்ம அப்படியே நீடிலோட டைரெக்ஷனை மாற்றிட்டு மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லைனை ஃபாலோ பண்ணி நம்ம நீடில் டைரெக்ஷனை மாற்றி ஸ்டிச் பண்ணுறது தான் இதில் வேறு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது இந்த லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட் அண்ட் க்ரீன் கலர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம குட்டி லாக் போடுவோம் இல்லையா, அது போடாமல் அந்த சீக்வன்ஸை வச்சு ஒரு லாக் போட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த சீக்வன்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே இழுத்தோன்னா அந்த சீக்வன்ஸ் சென்டரில் வந்து லாக் ஆகிடும். ஸோ சீக்வன்ஸ் வந்து மூவ் ஆகாது சரிங்களா. மறுபடியும் பாருங்கள்,
ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஷார்ட் ஸ்டிச் போடாதீங்க. சீக்வன்ஸை வச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டு நம்ம ரிவர்ஸ் இழுத்தோன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து லாக் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த லீஃப் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் எப்படி வரைஞ்சிருக்கணும், நான் கொஞ்சம் கர்வ் பண்ணி வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த லீஃப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸை வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த ஷேப் வந்து அவ்வளோ அழகாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த லீஃப் ஃபுல்லும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லீஃப் ஸ்டிச்சாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளார்ஸ் அண்டு இந்த லீஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டிசைனில் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ க்யூட்டாக நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நம்மளுக்கு டிசைன் வந்து அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்லுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.